உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். மனசெல்லாம் உனை எழுதி. மனம் 5. சுரேந்தர் போல நந்தினிக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவள் தன்னியல்பாக அலுவலை கவனித்துக் கொண்டு அறையில் இருந்தாள். அவ்வப்போது குரங்கு போல சுரேந்தர் பக்கம் எண்ணங்கள் தாவும். ஆனாலும் அவனை தொந்தரவு செய்யாமல் தன் வேலையே கண்ணென கருதி அவ்வறையில் அமர்ந்து கொண்டாள். தூங்கி எழுந்த சுரேந்தருக்கு அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் அமர்ந்திருந்தான். மனம் எழுந்து சென்று நந்தினியை பார்க்க சொல்லியது. ஆனால் ஏதோ ஒன்று அவளை நெருங்க விடாமல் தடுத்தது. மனமோ, நான் என்ன அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்துன்னு சொன்னா? அப்படியே சொன்னாலும் எந்த தப்பும் இல்ல. ஏன்னா அவ இப்ப என்னோட ஒய்ஃப். ஆனா இப்போ ஜஸ்ட் பேச வேண்டியது அவசியம். அவளோட தேவை என்ன, வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன, இதெல்லாம் தெரிய கண்டிப்பா அவளோட பேசிதான் ஆகணும். அவளும் அப்படி ஒண்ணுமே தெரியாத பொண்ணு இல்ல. அழகா சூழ்நிலையை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற குணம் இருக்கு அந்த பொண்ணுக்கு. இயல்பா பேசுறா, சிரிக்கிறா, அதை விட அழகா இசைய ரசிக்கிறா. அவளை விட என்ன வேணும்? மனம் குரங்கிலும் கேடாய் தாவி தாவி குதித்தது. அவள் பேச்சை ரசித்த மனம் ஒரு மாதிரி பேச, அவளின் வயதை கணித்த மனம் அவள் நல்வாழ்வுக்காக யோசித்தது. 1 மணி நேரம் அங்கும் இங்கும் அந்த விசாலமான அறைக்குள் நடை போட்டு இறுதியாக அந்த பித்து மனம் ஒரு முடிவை அடைந்திருந்தது. அவளாக தன்னோடு இருக்கும் வரை விருப்பம் போல இருக்கட்டும். அவள் பெரிய எண்ணிடும் போது அவளை அனுப்பிவிடலாம். இந்த திருமணத்தின் முடிவை எப்படி அவள் எடுத்தாலோ அதே போல அனைத்து முடிவுகளும் அவளை எடுக்கட்டும். பெரிய நேரிடும் போது அவள் வாழ்வை வளமாக்க என்ன செய்ய வேண்டுமோ செய்து சட்டப்படி பிரிவது என்று ஏதேதோ தனக்குள் முடிவெடுத்தான். தன் தம்பிக்கு அவளை பேசாமல் போயிருந்தால் அவளுக்கு இந்த நிலை இல்லை என்பதாலும் அந்த திருமண ஏற்பாடும் அவன் சொல்லுக்கு பின்னே நடந்ததால் அனைத்தையும் தன் தலையிலேயே போட்டுக் கொண்டவன் இத்தனை நாட்களும் தன்னையே நொந்து கொண்டான். 1 வாரமாக மண்டைக்குள் குடைந்த வண்டை விரட்டிய நிம்மதியில் எழுந்து வராண்டாவில் மெல்ல நடந்தான். அவனையும் அறியாமல் அவன் கண்கள் பால்கனியில் அவள் இருக்கிறாளா என்று நோட்டம் விட்டது. பின் அறைக்கதவை நோக்க அதுவோ சாத்தப்பட்டிருக்க மெதுவாக நடந்து கீழ்த்தலம் சென்றான். அங்கே ராசுவும் ராணியும் இரவு உணவு வேலையாக இருந்தவர்கள், ஐயா என்னங்க என்று பதற எழ, ஒண்ணுல, மேடம் டீ சாப்பிட்டாங்களா? அவனை விசித்திரமாக பார்த்த ராசு, அம்மா சாயங்காலம் டீ சாப்பிட மாட்டாங்க ஐயா, எப்பவும் காஃபி தான் என்றதும், சரி ரெடி பண்ணி கொடுங்க என்று உணவு மேஜையின் விளிம்பில் அமர்ந்தான். அவன் நின்று பேசியதே ஆச்சரியம் என்றால், சோஃபா தவிர எங்கும் அமராதவன் உணவு மேஜையில் அமர்ந்ததும் ராசு அவனை திரும்பி திரும்பி பார்த்தபடி சென்று காஃபியோடு வந்தான். அதை வாங்கியவன், நைட்டு டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க கிளம்பிடுங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம் என்று சொல்லி மாடி நோக்கி காஃபி ட்ரேயுடன் நடக்க அவனை விலகாத பார்வை பார்த்தபடி, எவ்வளவு ராணி, என்ன நடக்குதுங்க? 1 வாரமா அந்த அம்மா இருந்தாங்களா இல்லையான்னு கூட இவருக்கு தெரியாது. இன்னைக்கு என்னடான்னா சேர்ந்து சாப்பிடுறாங்க. இவர் அவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு போறாரு, ராவுக்கு சேர்ந்து சாப்பிடுறோம்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல புள்ள என்று அங்கலாய, அட திடுதிப்புன்னு நடந்த கண்ணாலும் அவங்களுக்கு யோசிக்க நேரம் வேணாமா? அதுவும் இல்லாம யாருமே இல்லாம தனியா அவங்களா இருந்துட்டாங்க போன வாரம் முழுக்க. இன்னைக்கு நான் பேச்சு வாக்குல புருஷன் பொண்டாட்டின்னு பேசவும் அவங்களுக்கு அடுத்து என்னன்னு தோணும்ல. விடு, எல்லாமே நல்லதுக்குத்தான். நாம சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம் என்று ராணி வேலையை துரிதப்படுத்தினாள். மேலே காஃபியுடன் வேகமாக படியேறி வந்தவன் அவள் அறைக்கதவை நாசுக்காக தட்டினான். வாங்க என்று மட்டும் குரல் வர உள்ளே நுழைந்தவன் அவள் சோஃபாவில் லேப்டாப்புடன் இருப்பதைக் கண்டு மெல்லிய முறுவலுடன் அருகில் சென்றான். ஈவினிங் காஃபி சாப்பிடல போல என்று எதிரில் உள்ள சோஃபாவில் அமர, வாவ் தேங்க்ஸ் என்று எடுத்து ஒரு மிடறு விழுங்கியவள், உங்களுக்கு எங்க என்று கண்களை ட்ரே பக்கம் நகர்த்த, இல்ல எனக்கு காஃபி சாப்பிடுற பழக்கம் இல்ல
என்று இயல்பாக கூறி அவள் அறையை பார்வையிட்டான். அவள் காஃபி அருந்தியவாறே அவனை நோக்க ஒற்றை சோஃபாவில் இருபக்க கைப்பிடியிலும் கைகளை பரவவிட்டு கால்மேல் கால் போட்டு ஒரு ராஜ்யத்தின் அரசன் போல அமர்ந்திருக்க அவள் அடிக்கடி ரசிக்கும் அவனின் ஆல்பம் பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது. உலகாலும் அரசன் இவனே, உன்னை காக்கும் கேடயம் இவனே, உன் நெஞ்சில் தீயாய் தகிப்பான், உள் நெஞ்சில் தேனாய் இனிப்பாய், வானாளும் ராஜ்யமெல்லாம் வேண்டாம் என்று வீசிடுவானே, வான் கொண்ட மதியாய் உன்னையே வாழ்நாளில் சுற்றிடுவானே, தேனூரும் இதழை கொய்ய தேடியே வண்டாய் வருவான், தெளியாத உன் காதல் போதையில் தெரிந்தே அவன் காலமும் வீழ்வான். அந்த ஆல்பம் கவர் போட்டோவில் இப்படித்தான் சுரேன் ஒரு சோஃபாவில் கருப்பு உடையில் அமர்ந்திருப்பான். புகைப்படத்தை விட நேரில் சுரேன் மிகவும் வசீகரமாக இருப்பதாக தோன்றியது நந்தினிக்கு. அவள் பார்வை முழுவதும் அவனது ரசிகையாக மட்டுமே இருந்தது. அவன் இசையை மட்டுமே ரசித்தவள் இன்று அவன் அருகில் வைத்து ரசிகையாக அவனை அங்குலமாக ரசிக்கிறாள். யூ லுக் சோ ஹேண்ட்சம் என்று மனதில் நினைத்ததை மறைக்காமல் அவனிடம் உரைக்க, அதற்கு எப்படி எதிர்வினையாற்ற என்று ஒரு வினாடி யோசித்தவன் இதழ் வெறிய கிரேட் ஜோக் என்று தலையை கோதினான். அட நிஜமாதா சார் என்று சொல்லிவிட்டு, ஆமா நான் உங்களை எப்படி கூப்பிட்ட யோசிச்சாச்சா என்று அவனிடம் கேட்க, அவன் வசதியாக சோஃபாவில் சரிந்து அமர்ந்து கொண்டு, இதென்ன என்ன கேட்கிற, நீதானே என்னோட பேசணும், அப்ப நீதான் யோசிக்கணும் என்று அவளைப் போலவே கூறிட, அடடா என்ன சொல்லி கூப்பிடுறது, மாமா அத்தா, எல்லாமே அறத பழசு, சட்டுன்னு ஒண்ணு தோணல என்று உதட்டை பிதுக்கினாள். நான் யோசிட்டேன், உன்னை நான் எதோன்னு கூப்பிட போறேன், ஆர் யூ கம்ஃபர்டபிள் என்று எழுந்து கொள்ள, எங்கே கிளம்பிட்டீங்க என்று அவளும் எழுந்தாள். நீ யோசிச்சு வை ஏதோ, நான் சும்மா ஒரு வாக் போயிட்டு வரேன் என்று கிளம்பி அரை வாயிலை கடந்தான். ஹிந்தர் என்று சத்தமாக விழித்தாள். அப்படியே பின்னால் திரும்பி, நல்லா இருக்கு ஏதோ என்றவன் மீண்டும் முன்னே செல்ல, நானும் வரவா என்று வேகமாக அவனை நோக்கி வந்தாள். வாயேன் என்று தன்னோடு நடக்க கைகளை முன்னே காட்டினான். இருவரும் அமைதியாக அந்த யாருமற்ற மண் சாலையில் நடந்தனர். அவள் அவன் முகம் பார்ப்பதும் பின் சுற்றி பார்ப்பதுமாக இருக்க, ஓ மனசுல என்ன இருக்கு ஏதோ, சொல்ல நினைக்கிறத சொல்லிடு என்று அவன் சாலையில் கண் வைத்தபடியே பேசினான். இல்ல, எனக்கு இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நான் எப்பவும் எதையும் பெருசா எடுக்காம அப்படியே ஏத்துப்பேன். அப்படிதான் இந்த கல்யாணமும். அதான். ஆனா அடுத்து அவள் இனி எப்படி பழகப் போகிறோம் என்று தயங்க, திருமண வாழ்வை பற்றி பேசுகிறாள், இல்வாழ்வை நினைத்து திணறுகிறாள் என்று நினைத்தவன், நீ நீயாவே இரியதோ, ஒரு பிரச்சனை இல்ல, எப்பவும் எப்படி இருப்பியோ அதே போல, ஓ வாழ்க்கையில என்னால எந்த மாற்றமும் வராது, வர வேண்டாம் என்று எங்கோ வெறித்து ஏதோ அர்த்தத்தில் அவன் கூற, அவளோ வேறு அர்த்தத்தில் எடுத்து அவனை கட்டாயப்படுத்தி மனமுடித்து வைத்ததில் விருப்பமில்லை என்று எண்ணிக்கொண்டாள். அவள் பதிலேதும் தராமல் போக சுரேந்தரும் எதுவும் பேசாமல் நடையை தொடர்ந்தான். மாலை முடிவுக்கு வந்து மெல்ல இருள் சூழ ஆரம்பித்ததும் ஸ்வெட்டரையும் தாண்டி குளிர் ஊசி போல குத்தியது. கைகளில் முதலில் கட்டிக்கொண்டு நடந்த நந்தினி பின் மெல்ல வாயால் காற்றை ஊதினாள். அவள் குளிரில் தவிப்பதை உணர்ந்த சுரேன், வா வீட்டுக்கு போவோம் என்று வந்த வழியே திரும்பினான். நான் காலையில சௌகரியமா இருக்கான்னு கேட்டது நீ தங்குற இடத்தை பத்தி என்று மொட்டையாக கூற, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வீட்டுல அம்மா தங்கச்சிக்கு கூட ரூம் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் ஆபீஸ் போனதும் வீட்டை நானும் என் ஃப்ரெண்டு மீனாவும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனா இங்க தனியா தூங்க, அதுவும் இவ்ளோ பெரிய ரூம்ல என்று இழுத்தாள். என்ன பயமா இருந்ததா என்று கேட்டவன் குரலில் குற்ற உணர்வு இருந்தது. என்று தலையசைத்தவள் வீட்டின் அருகே வந்ததும், எனக்கு ரொம்ப குளிர்து, நான் முன்னாடி போறேன் என்று ஓட்டமாக வீட்டை நோக்கி ஓடினாள். அவனுக்கு இப்போது என்ன செய்வதென்று தெரியாத நிலை. ஒரு பெண்ணுடன் அறையை பகிர்வதா? எந்த விதத்தில்? கல்லூரி காலத்திலும் கிட்டாரும் கையுமாக இசையும் அவன் ட்ரூப்பும் தான் எல்லாம் என்று இருந்தவன் சினிமா வாய்ப்பு கிடைக்க அதை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற துடித்தான்.
என்னதான் சினிமாவில் பார்ட்டி கெட் டுகெதர் என்று சென்றாலும் பெண்களுடனான பழக்கத்தை முற்றிலும் தவிர்த்தான். பலர் வந்து பழகினாலும் நாசுக்காக அதை தவிர்த்தான். அன்னை அவனின் 30 வயதில் பெண் பார்க்கிறேன் என்றபோது அவர் காட்டிய பெண்கள் எல்லாம் அவனின் சமூக அந்தஸ்தில் மெளிரவும் அவன் பணத்தில் புரளவும் விரும்பினரை ஒழிய அவனின் இசையை ரசிக்கவோ அல்லது அவனில் உள்ள அவனை யார் என்று அறியவோ முற்படவில்லை. ஆரம்பத்தில் சில பெண் பார்க்கும் படலத்துடனே தனது திருமண எண்ணத்தை கைவிட்டிருந்தான். அதிலும் இசையோடு செலவிடும் நேரத்தை முழுமையாக ஒரு பெண்ணுடன் பகிர அவன் மனம் விரும்பவில்லை என்பதே முதன்மையானதாக இருந்தது. ஆனால் நந்தினி, அவள் இசையை ரசிக்கிறாள், அவனை ரசித்தாள். அதனால்தான் அவன் அழகாக இருப்பதாக கூறினாள் என்று அவன் மனம் நந்தினிக்காக வாதம் புரிய, அவளும் புகழையும் பணத்தையும் பெருசா நினைச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருந்தா என்ற கேள்வி மனதில் எழுந்ததும் மற்ற எண்ணங்கள் எல்லாமே பின்னோக்கி தள்ளப்பட்டது. எதையும் ஆராயாமல் முடிவுக்கு வரக்கூடாது என்று அழுத்தமாக நினைத்தவன் அவள் என்ன மாதிரி பெண் என்று தெரிந்து கொள்ளவாவது அவளுடன் ஒன்றாக இருக்க முடிவெடுத்தான். முடிவில் உறுதியாக வீட்டை நோக்கி நடை போட்டான். அதில் பழைய உறுத்தலோ குற்ற உணர்வோ கிஞ்சித்தும் இல்லை. இதில் என் வாழ்வும் என் இசையும் அடங்கி இருக்கிறது என்ற தெளிவு மேலோங்க பழைய சுரேந்தராக மிடுக்குடன் வீட்டிற்குள் நுழைந்தான். இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்.